ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான சிக்கன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன். மெயின் ரோட் சைட்லாம் சின்ன சின்ன கடையில் நல்லா சூப்பராக சிக்கன் பக்கோடா வித்துட்டு இருப்பாங்க. அதே டேஸ்ட் அண்ட் அதே ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/2 கிலோ சிக்கனை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சக்தி சிக்கன் மசாலா, அப்புறம் ஒரு ஃபுல் லெமனை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 முட்டையை அப்படியே ஃபுல்லா உடைச்சு சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம், இது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு இந்த முட்டை சேர்த்தும் கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃபிளவர் மாவு மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்ப நம்ம சிக்கன் பக்கோடா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உடன் ஸ்பூன் இல்லாட்டி கரண்டி உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூடான எண்ணெயில வச்சு பாருங்க, நல்லா பபிள்ஸ் வரும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம சிக்கனை ஒண்ணா சேர்த்துக்கலாம். மொத்தமா எல்லா சிக்கனும் அட் டைம்ல வறுத்து எடுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சோ கொஞ்சமா சிக்கன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லோவா சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு இப்ப ஃப்ரை பண்ணவே வேண்டாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த சிக்கன் ஃப்ரை ஆகட்டும் மீடியம் ஃப்ளேம்ல. ஒரு 3 நிமிஷம் கழிஞ்சு நம்ம கரண்டியால சிக்கனை ஃப்ரை பண்ணலாம். பாருங்க, சுத்தமா ஓட்டல, எந்த மசாலாவும் பிரிஞ்சு வரல எண்ணெயில. நல்லா சிக்கன்லாம் தனித்தனியாவே நல்லா வறுத்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை நல்லா வறுத்துக்கலாம். இப்ப இந்த சிக்கனை ஆயில்ல இருந்து ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த எல்லா சிக்கனையும் அப்படியே மறுபடியும் ஹை ஃப்ளேம்ல டீப் ஃப்ரை பண்ண போறோம். இப்படி பண்ணாதாங்க நம்மளுக்கு எக்ஸாக்டா அந்த கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா கிடைக்கும். சோ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த சிக்கனை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு டீப் ஃப்ரை பண்ண போறோம். இப்ப பாருங்க, சிக்கன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே எண்ணெயில இருந்து வடிகட்டி ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பார்த்து சேர்த்துக்கோங்க, நல்லா வெடிக்கும். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த கருவேப்பிலைய அப்படியே நம்ம இந்த சிக்கன் பக்கோடால சேர்த்துக்கலாம். நீங்க இதை சுட சுட சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமா லெமனை ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சு இந்த சிக்கன் பக்கோடாவை சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.